வணக்கம். வங்கதேசத்தில் நடந்த கலவரங்களும் ஆட்சி கவிழ்ப்பு, மியான்மரில் தற்போது நடந்து வரும் விஷயங்கள், அங்குள்ள ஆயுத குழுக்களின் செயல்களையெல்லாம் கவனிக்கும்போது மணிப்பூரில் நடந்த சம்பவங்களும் இதே மாதிரியில் நடந்துள்ளதோ என்ற ஒரு சந்தேகம் எழ வாய்ப்புள்ளது. அந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் விதத்திலான ஒரு காணொளி ட்விட்டரில் பகிரப்பட்டு வருகிறது இப்போது. அதாவது, அமெரிக்க மதபோதகரும் இராணுவத்தில் அனுபவம் மிக்கவருமான டேனியல் ஸ்டீஃபன் கோர்னி என்பவர் மணிப்பூர் கலவரக்காரர்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் புல்லட் ப்ரூஃப் உடைகளும் காம்பட் கியர் போன்றவற்றோடு ட்ரோன்கள் எல்லாம் வழங்கும் ஒரு காணொளியாகும் அது. குக்கிகளுக்கு பயிற்சி அளித்து ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு சண்டையிட வேண்டும் என்று கற்பிக்கிறார் அவர். அந்த காணொளி அவ்வளவு பழையதாகவும் தோன்றவில்லை. ட்விட்டர் உட்படவுள்ள தளங்களில் பெருமளவில் பகிரப்பட்டு வருகிறது அந்த காணொளி இப்போது. அதில் மெய்த்தை குழுக்களிடம் இருந்து உங்களது வீடுகளை காத்துக்கொள்வதற்காக அவர்களை தீர்த்து கட்டுங்கள் என்று கூறுகிறார் அவர். விசா நடைமுறைகளை மீறியுள்ளார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2 முறை அவர் இதற்கு முன்பு இந்தியாவால் நாடு கடத்தப்பட்டுள்ளார் என்பது அவரை பற்றி மேலும் தேடிய போது தெரிய வந்த தகவலாகும். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியாக அவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார். டேனியல் ஸ்டீஃபன் கோர்னி ஒரு மிஷனரியாக செயல்படக்கூடியவர் ஆவார். மிஷனரி செயல்கள் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல, உலகம் முழுவதும் நடக்கிறது, இந்தியாவிலும் நடக்கிறது. ஆனால் நிலைமை மோசமாக உள்ள ஒரு கலவர பூமியில் சென்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் செயலை யார் செய்தாலும் அது மிக பெரும் தவறாகும். 2017 அவர் இந்திய அரசினால் நாடு கடத்தப்பட்டுள்ளார். மணிப்பூர் சென்று அங்கு ஏற்கனவே வன்முறையில் ஈடுபட்டுள்ள குக்கிகளை தூண்டிவிடும் வேலையில் ஈடுபட்டுள்ளார் அவர். இவர் போன்றவர்களை மத நடவடிக்கைகள் என்ற பெயரில் அனுப்பி அதன் மூலம் அமெரிக்க உளவு அமைப்பான CIA இங்கு செயல்படுகிறதோ என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மணிப்பூர் விஷயத்தில் அவர் தலையிடுவதை நிரூபிக்கும் விதத்திலான காட்சிகள் நிறைய வெளிவந்துள்ளன. இங்கு நாம் குறிப்பிடும் காணொளி சமீபத்தியது அல்ல, முன்னரே வெளியாகியுள்ள ஒரு காணொளிதான். ஆனால் ரஷ்ய ஊடகமான ஸ்புட்னிக் இப்போது அந்த விஷயத்தை கிளப்பியுள்ளது. அது குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இப்போது மணிப்பூரில் நடந்த தேடுதல் வேட்டையில் ஆயுதங்கள் மற்றும் ஸ்டார்லிங்கின் இணைய சேவை உபகரணம் கைப்பற்றப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். அதைத் தொடர்ந்து அதில் அமெரிக்காவின் பங்களிப்பு இருக்கக்கூடும் என்ற விதத்தில் பேசப்பட்டதை தொடர்ந்து இந்த காணொளியும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மணிப்பூரில் டேனியலின் நடமாட்டமும், ஆயுத குழுக்களுக்கு அவர் ட்ரோன்கள் வழங்குவதும், தாக்குதல் நடத்துமாறு கூறுவதும், குண்டு துளைக்காத கவச உடைகள் வழங்குவதுமெல்லாம் மணிப்பூர் கலவரத்தின் பின்னில் டீப் ஸ்டேட்டின் பங்களிப்பு உள்ளதென்பதையே உணர்த்துகின்றன என்று ஸ்புட்னிக் குறிப்பிட்டுள்ளது. சண்டையிடவும் கண்காணிப்பிற்கும் தாக்குதலுக்கும் தேவையான பல பொருட்களை வழங்கியுள்ளார் அவர் என்பது அந்த காணொளியில் தெளிவாக தெரிகிறது. அந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் இந்தியாவிற்கு எதிராக, இந்திய இராணுவத்திற்கு எதிராக சண்டையிடக்கூடியவர்கள் ஆவர். அதனால் ஒரு அமெரிக்க குடிமகன் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு, இந்தியாவிற்கு எதிரான ஆயுத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதற்கான தெளிவான ஆதாரமாகும் அது. அமெரிக்க மிஷனரிகள் மணிப்பூர் பிரிவினைவாதிகளுக்கு ஆயுதங்கள் வழங்குவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதில் எனக்கு சிறிதும் ஆச்சரியமில்லை என்று ஒரு இந்திய உளவுத்துறை அதிகாரி ஸ்புட்னிக்கிடம் கூறியுள்ளார். அப்படியாகும்போது இந்திய உளவு அமைப்புகளும் அதிகாரிகளும் இத்தகைய நடவடிக்கைகளை பற்றி அறிந்துள்ளார்கள், உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள் என்பது தெளிவாகிறது. அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும். அது குறித்த தகவல்கள் வெளியில் தெரியாது. அது மிகவும் ரகசியமாக நடக்கக்கூடிய ஒன்றாகும். இத்தகைய தகவல்களின் மூலம் மிஷனரிகளாக உள்ள அனைவருமே மோசம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒரு மறைவாக பயன்படுத்தி பலர் இங்கு மோசமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது உண்மையாகும். இது மட்டுமல்ல, பல விதங்களில், பல ரூபங்கள் எப்போது எங்கு என்று தெரியாத விதத்தில்தான் எந்த ஒரு உளவு அமைப்பின் நடவடிக்கைகளும் இருக்கும். ஆனால் இது ஒரு ஆதாரமாக அமைந்துள்ளதால் அத்தகைய ஒரு சந்தேகம் எழுகிறது. அதனால்தான் இந்தியாவின் வரலாற்றையும், இந்தியா அமெரிக்கா உறவின் வரலாற்றையும், இந்தியா ரஷ்யா உறவின் வரலாற்றையும் பற்றி நன்கு அறிந்தவர்கள் அமெரிக்காவை ஒருபோதும் நம்பக்கூடாது என்று கூறுகிறார்கள். ரஷ்யாவுடனான உறவை மிக வலுவாக தொடரும் போது அமெரிக்கா மீது அத்தகைய நம்பிக்கை நமக்கு ஏற்படாத காரணமும் இதனால்தான். குக்கிகளுக்கு ஆதரவு, மறுபுறம் காலிஸ்தானிகளுக்கு ஆதரவு, பாகிஸ்தானுக்கும் உதவி செய்வதென்று இந்தியாவிற்கு எதிரான அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு நேரில் காணும்போது கட்டிப்பிடித்து சிரித்து உறவாடுவதைப் போல் நடிப்பார்கள் அமெரிக்கர்கள். நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான மிக முக்கியமான விஷயம் என்பதால் இந்த தகவலை உங்களிடம் கொண்டு சேர்த்துள்ளோம். இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.